ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். கன்சம்ப்ஷன் ஆஃப் ட்ரக்ஸ் இஸ் அகைன்ஸ்ட் லா அண்ட் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். போதைப் பொருள் உபயோகிப்பது சட்டப்படி குற்றமாகும் மற்றும் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். நீங்க தானா ஃபோன் பண்ணது? ஆமாம் சார், நான் தான் கூப்பிட்டேன். அவனை இழுத்துட்டு வா. வாங்க வாங்க. நட. ரொம்ப நன்றி. இந்த கடையை நீங்களே எடுத்துக்கங்க. இந்தாங்க சாவியை பிடிங்க. நன்றிங்க. யோ, அவனை வண்டியில் ஏத்து. நட. பின்னாடி ஏறுங்க. உள்ள ஏறுங்க. உள்ள. அப்பா அப்பா அப்பா, நீ வர வேண்டாம். நீ போ. அப்பா. யாரும் அறியாமல் நெஞ்சுக்குள்ளே வந்தாய், காத்து வைப்பேன் உன்னை கண்ணாலே. கண்ணிரண்டில் நீயே கனவில் வந்தாயே, கண்ணிமைக்க மறந்தேன் உன்னாலே. கொஞ்சம் கிளிதானே சினுங்கும் கொலுசாலே, காதல் கவி மெல்ல நீயும் தாழகி. இவள் பௌர்ணமீரவிலை அம்புலி தோற்றிடும் அழகு நிறைந்தொரு பெண்ணோ. இவள் அரபி கதையின் ராஜகுமாரியோ, ஆளை முழக்கிடும் கண்ணோ. பல இரவுகளினுள் மணிவாசலின் கண்ணில் படரும் ஒரு மலரின் திரையாய் நீ. யாரும் அறியாமல் நெஞ்சுக்குள்ளே வந்தாய், காத்து வைப்பேன் உன்னை கண்ணாலே. மணவாட்டி நீயும் வருவாய், மணமாலை தோளில் சேர்க்க, கண்ணிமைக்க மறந்தேன் உன்னாலே. இவள் பௌர்ணமீரவிலை அம்புலி தோற்றிடும் அழகு நிறைந்தொரு பெண்ணோ. இவள் அரபி கதையின் ராஜகுமாரியோ, ஆளை முழக்கிடும் கண்ணோ. அம்மா, என்ன இவ்வளவு நேரமா அவ குளிச்சிட்டு இருந்த? அயன் பண்ண ட்ரெஸ் எங்கம்மா? அதோ அங்க இருக்கு. ஓ, அங்க இருக்கா? ஆஷிக் எங்க? இதோ வந்துருவாங்க. வாப்பா. இன்னைக்கும் தோசை தானம்மா? என்ன குமரண்ணா? உடனே கிளம்பி வாப்பா, சந்திரனோட பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை. ஏய், சாப்பிடாம எங்க போற? டேய் சரி, நான் நில்லுடா, போயிட்டு சாப்பிட்டு போடா. வந்து சாப்பிடுறேன். இனி அவன் வந்த மாதிரி தான். கஷ்டம்.
மூச்சை இழுத்து விடு. இவன் எங்கேயாவது கீழே விழுந்தானா? அவனுக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல சார். இப்போதைக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடுறான். சரிங்க சார். எந்த பிரச்சனையும் இல்லாம இருந்தான், திடீர்னு தலை சுத்தி கீழே விழுந்துட்டான். எங்க போயிருந்தீங்க? எல்லா வாட்டியும் உங்களை தேடணுமா? ஐ கேன் ரைட் யூ. நான் என்னோட வேலையும் பார்க்கணும்ல. நீங்க இந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்கறதுக்கு தான் சம்பளம் தரோம். நீங்க பார்க்க சொன்ன வேலையை தான் பார்க்குறேன். அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். வேலை பார்க்க சொன்னா விளக்குற மாதிரி பேசிட்டு. உனக்கு ஒரு நாள் நான் வேட்டு வைக்கிறேன். அக்கா இங்க வாங்க. மீன் வாங்கிட்டு இந்தாங்க, வாங்கிட்டு வந்துட்டேன். சீ, கெட்டு போன மீன் மாதிரி இருக்கு. ஃப்ரெஷ்ஷான மீன் வேணும்னா நம்ம மார்க்கெட்டுக்கு போய் தான் வாங்கணும். அங்க போயிட்டு வரதுக்குள்ள சாயங்காலம் ஆயிடும். நான் உங்களை கேட்கட்டுமா? எப்ப பார்த்தாலும் மொபைலையே பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே, அந்த மொபைல்லே ஒரு பொண்ணை பார்க்கலாம்ல நம்ம தம்பிக்கு. நான் மொபைல்ல பொண்ணு பார்த்துட்டு தான் இருக்கேன். அவனுடைய கல்யாணம் இருக்கட்டும், உனக்கு எப்போ பொண்ணு கிடைக்க போகுது? கிடைக்கும், கண்டிப்பா கிடைக்கும். நயன்தாரா மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கும். இத கேட்டிங்களா? டிக்கெட் 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 வாங்கிட்டீங்களா? டிக்கெட் சார் நீங்க எடுத்தீங்களா? யாரு அவரா? எடுத்தாச்சு சார். நீங்க எங்க போறீங்க? அடுத்த ஸ்டாப் வெள்ளூர். இறங்குறவங்க ரெடியா இருங்க. சரி சரி. எப்பா வெள்ளூர் வந்துருச்சு, இறங்குறவங்க இறங்குங்க. வேகமா இறங்குங்கப்பா. ரைட், எல்லாரும் இறங்கியாச்சா? அம்மா முன்னாடி சீக்கிரமா இறங்குங்கம்மா. இதோ இவன் தான். என்னடா என்ன நினைச்சிருக்க உன் மனசுல? கொஞ்ச நாளா எங்க ஏரியாலே சுத்திட்டு இருக்க. உனக்கு என்னடா பிரச்சனை? எங்க ஏரியா பொண்ணுங்க பின்னாடி சுத்திட்டு இருக்க. ஓகே ஓகே சரி, அக்ரி. உங்களை டீடைல்ஸ் வாங்கிட்டு வர சொன்னா அடிய வாங்கிட்டு வந்திருக்கீங்க. விசாரிச்சிட்டோம் சார். ஓஹோ, விவரத்தை சொல்லு. ஃபாத்திமாக்கு 25 வயசு, சாஃப்ட்வேர் இன்ஜினியர். அப்பா மொய்தீன் 52 வயசு, பஸ் டிரைவரா இருக்காரு. அம்மா சைனபா 42 வயசு, வீட்டுல இருக்காங்க. 40 சென்ட் இடம், 1530 சதுரடியில வீடு. வீட்டுல 2 பசு, 22 கோழி, கிச்சனுக்கு பின்னாடி ஒரு கிணறு இருக்கு சார். அப்புறம் சார் அது கூப்பிட்டுருந்தீங்க, பணம் கிடைச்சிருச்சுல்ல? எப்படி 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 ஒரு வேலை வெட்டி இல்லாத உங்க பையனுக்கு வரதட்சணையோட ஒரு பார்ட்டி ஏற்பாடு பண்ணி கொடுத்தேன். கமிஷன் தரதுக்கு கஷ்டமா இருக்குல்ல? இப்ப நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்றேன். உங்க பையனை டிவோர்ஸ் பண்ணிட்டு அந்த பொண்ணுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சு அப்ப நான் கமிஷன் வாங்குறேன், பாக்குறியா? வேணாம், இனிமே எதுவும் பேச வேணாம். நாளைக்கு காலையில சரியா 10 மணிக்கு கேஷ் கைக்கு வந்துடணும். ஓகே? ஏன் கூடவே விளையாடுறான். நாம என்ன பேசிட்டு இருந்தோம்? அந்த சல்மாக்கு 25 வயசு, 20 கோழி, 2 பசு. கண்டுபிடிச்சிட்டேன். நீ சொல்லு. அதான் சார், ஃபாத்திமா 25 வயசு, சாஃப்ட்வேர் இன்ஜினியர். அப்பா மொய்தீன் 52 வயசு, அம்மா சைனபா 46 வயசு, வீட்டை பாத்துக்கிறாங்க. 40 சென்ட் இடம், 1530 சதுரடி வீடு, 2 பசு, 20 கோழி இருக்கு சார். 2 கோழி இல்ல சார், 2 பசு. அப்புறம் கிச்சனுக்கு பின்னாடி. ரஹ்மான் சார். Yes sir, I'm just coming. Okay? Move, bloody top. என்ன இது? வெரி பியூட்டிஃபுல். யார் சார் நீங்க? சொட்டத்துல நானா மேனேஜிங் டைரக்டர் ஜிக்ஸாக் லைஃப் பார்ட்னர் கன்சல்டன்சி. ரஹ்மான் உள்ள இருக்காரு. அப்புறம் ஏன் டைம் வேஸ்ட் பண்ற பேசி. கம்
யார் இந்த காமெடி பீஸு? டேய் தரியா, நம்பர் டீடைல்ஸ்லாம் கேட்டு கரெக்டா நோட் பண்ணிக்கணும், சரியா? இவங்க யாரு? இது புரோக்கர். நான் சொல்லி தான் இங்க வந்திருக்காரு. கல்யாண புரோக்கரா? ஓ நோ 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 நோ, ஐ அம் நாட் அ புரோக்கர். ஐ அம் தி மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் ZigZag லைஃப் பார்ட்னர் கன்சல்டன்சி. MD, மேனேஜர், ஸ்டாஃப் மூணுமே நான் தான். அப்போ இவங்க யாரு? இவங்கெல்லாம் சும்மா ஒரு சப்போர்ட்டுக்கு. பிசினஸ்ல ரிஸ்க் இருக்குல்ல. எங்க நம்ம டாக்டர்? அவன் கிளினிக் போயிருக்கான், கொஞ்சம் பிஸியா இருப்பான். ஓ சரி 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 சரி, அப்படின்னா நான் டைரக்டா விஷயத்துக்கு வந்துடுறேன். உங்களோட டிமாண்ட்ஸ் எல்லாம் சொல்லுங்களேன். ஜஸ்ட் நோட் த டிமாண்ட்ஸ். டிமாண்ட்ஸ் சொல்லுங்க. நல்ல குணவதியா இருக்கணும். ஓகே, குணவதியா இருக்கணும். ஓரளவுக்கு படிப்பும் இருக்கணும். அப்புறம் நல்ல குடும்பமா இருக்கணும். ஓகே. நல்ல விவரமா இருக்கணும். அப்புறம் நல்ல கலரா இருக்கணும். கலரா இருக்கணும்னா இல்ல பொண்ணு நல்ல அழகா இருக்கணும். ஓ பியூட்டிஃபுல்லா இருக்கணுமா? நோட் பண்ணிக்க. அப்ப அறிவு வேண்டாமா? அறிவு இல்லாம எப்படி? இன்டெலிஜென்ஸ் ஆல்சோ நோட்டட். அது எப்படி? யாரு இவங்க? வரன் விஷயமா வந்திருக்காங்க. வா இங்க வந்து உட்காரு. யா, தீஸ் ஆர் தி போட்டோஸ். ஜஸ்ட் பாருங்க. இது நல்லா இருக்கே, நீங்களும் பாருங்களே. அதெல்லாம் நீங்க பார்த்தாலே போதும். ச்சே வேண்டாம், நல்லா இல்ல. பை த பை, இது மொத்தமா எத்தனை கிரவுண்ட் வரும்? அது எதுக்கு? அது சும்மா தான் கேட்டேன். இந்த போட்டோஸ் எல்லாம் அனுப்பி வைப்பீங்களா? ஆஃப் கோர்ஸ். வாட்ஸ்அப் நம்பரை கொடுங்க, நான் அனுப்பி வைக்கிறேன். இப்பவே அந்த வாட்ஸ்அப் நம்பரை கொடுமா. பசங்களா நோட் தான். 98 98 47 47 36 36 84 84 70. நோட் பண்ணிட்டீங்கல்ல? இனிமே எல்லாத்தையும் ZigZag லைஃப் பார்ட்னர் கன்சல்டன்சி பார்த்துக்கோ. ஓ ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சார். சரி, நன்றி அம்மாக்களே. ஓகே, கம் ஆன், லெட்ஸ் மூவ். நீ ஏன்டா இவ்வளவு லேட்டா வர? சரக்கு எங்க? கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். சரக்கு எங்கடா? ஏன்டா லேட்டா வர? டேய், நீ கையில காசு கொடுத்து விட்டல. எப்படி ஒரு வேளை கடையில கூட்டமா இருக்கு. ஆளையே காணோம். இன்னும் அழகான. இதோ பாரு, வரான் பாரு. டேய், எல்லாம் வாங்கிட்டு snacks வந்துட்டல. மறக்காம வாங்கிட்டல? நல்ல வேலை வந்தியே, உனக்காக நாங்க எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது. இந்தடா எல்லாம் இருக்கா பாரு. இந்த தண்ணி சரக்குடா. குடுறா. இது என்ன? நான் சொன்ன பிராண்டு தானே இது. போட்கா. யூனிஃபார்ம் போட்டு நான் தண்ணி அடிக்க மாட்டேன். இங்க கொஞ்சம் பேருக்கு காக்கியை பார்த்தாலே வெறுப்பா இருக்குது. அதனால நான் யூனிஃபார்மை கழட்டி வச்சுட்டு தான் சரக்கு அடிப்பேன். சரி. ஏன்னா இதுதான் எனக்கு சோறு போடுது. என்னடா ஆச்சு அவனுக்கு? அவனை பாத்தியா? சரி, நீ எடுத்து டேய், ஊத்துடா. இதை குடுறா. நானே ஓபன் பண்றேன். நீ கிளாஸ் எடு. என்னடா சரக்கு? இங்க ஊத்துறா. டேய் பாத்து ஊத்துறா. எனக்கு அந்த கிளாஸ்ல ஊத்து. டேய், இன்னைக்கு ஒரு நாளாவது எங்க கூட கம்பெனி கூட ஒரு பெக் அடிச்சு தான் பாரு. அது மட்டும் முடியாது. எங்க அம்மாக்கு மட்டும் இந்த சரக்கு ஸ்மெல் தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப சங்கடப்படுவாங்கடா. என்ன ஆள விட்டுருங்க. அட போடா நீ ஒண்ணு. இருந்தாலும் உங்க அம்மாக்கள் இருக்காங்கல்ல, ரொம்ப வருத்தத்துல இருக்கிறாங்க. எதுக்குடா? இவன் தண்ணி அடிக்காதனாலயா? அட இவனுக்குன்னு கல்யாணம் ஆகலடா. அதான். கல்யாணமா? அட போங்கடா, அதுக்கு இன்னும் நேரம் வரல. நேரம் வரலையா? அது எப்ப வரும்? இல்லன்னா கல்யாணம் பண்ணிக்காம இருக்க உனக்கு என்னடா குறை இருக்கு? வீடு இல்லையா, கார் இல்லையா, வேலை இல்லையா, இல்ல என்ன மாதிரி அழகான ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா? எப்படியாச்சும் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு உங்க அம்மாக்கள் முடிவு பண்ணிருக்காங்க, தெரியுமா? ஆஹா, அப்படியா விஷயம்? இந்த பிளான் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு போல. ஆமாண்டா, எல்லாம் சேர்ந்து பண்ண பிளான் தான்டா. என்ன இருந்தாலும் அவங்க சொன்ன பொண்ணை போய் நம்ம பார்க்கணும். போய் பார்த்துட்டு வருவோம். நல்ல அழகான பொண்ணாதான் இருக்கும். கண்டிப்பா பாக்கணுமா? பார்த்து தானே ஆகணும். அப்புறம் என்ன? டேய், தண்ணி ஊத்தியாடுறா. தண்ணி எல்லாம் வேணாம். சொன்னா புரிஞ்சுக்க மாட்டான். எதுக்குடா நிறுத்தின? அப்படியே பாட மிச்சத்தை. ஏய், நீ எடுத்து விடுடா. அப்படின்ற பாடு பாடுறா. ஆடு. அந்த லட்டு எடுத்து சாப்பிடுங்க. இது நீங்க செஞ்சதா? ஆமா, ஆமா, அவங்க தான் செஞ்சாங்க. மன்னிக்கணும், அப்பா கட்டாயப்படுத்தினாங்க, அதனால தான் சம்மதிச்சேன். இந்த கல்யாணம் நடக்க வாய்ப்பில்லை. மனசுல ஒருத்தரை நினைச்சுக்கிட்டு வேற ஒருத்தர் கூட வாழ எனக்கு விருப்பம் இல்லை. என்ன நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் ப்ளீஸ்.
நீங்க சொல்ல வர்றது எனக்கு நல்லாவே புரியுது. தேங்க்யூ. நீங்க அப்படியே போயிடுவீங்கன்னு நினைச்சேன். நாங்க வீட்ல போய் பேசணும். ஸோ வீட்ல கன்சல்ட் பண்ணிட்டு சொல்றேன். சரிங்க. அப்ப நம்ம போலாமா? டேய் சவிதா, ஒண்ணு நான் ரொம்ப ஓடுறேன். சூப்பரா இருக்குல்லடா. ஆமாண்டா. அம்சமா இருக்காடா. அப்புறம் என்ன பார்த்து டக்குனு முடிக்க வேண்டியதுதானே? ஓகே நல்லா இருக்கு. இந்த காலத்துல பொண்ணு கிடைக்கிறது பெரிய சந்தோஷம் தான் விஷயம். மாப்பிள்ளைக்கு. பார்த்து பார்த்து முடி. நல்லா இடம் வசதியா தான் இருக்கு. நிறைய செய்வாங்க. ஏய், கொஞ்சம் நோங்க உட்கார்றா. ஏறுங்கடா. சரிடா, வா, வா. பொண்ணு பாக்குறதுக்கு லட்சணமா இருக்காடா. எங்களுக்கு பிடிச்சிருக்கு. என்னடா சொல்ற? எப்படி ஆசைப்படாம இருக்க முடியும்? பார்த்தாலே தெரியுதுல பொண்ணு ரொம்ப அழகா இருக்கா. அழகா பாக்குறது உனக்கு பொழுதுபோக்கா போச்சா? மொக்க மாதிரி காமெடி பண்ணாம கொஞ்சம் பேசாம வாங்கடா. வெறுப்பு ஏத்திக்கிட்டு. நீ என்ன சொன்னாலும் சரி எனக்கு பிடிச்சிருக்குப்பா. என்னடா ஆசிக்கு ஒன்றும் பேச மாட்டேங்கிற? ஒன்றும் இல்லை. உனக்கு பிடிக்கலையா? என்னடா சொல்றாங்க? என்னாச்சுடா? மைண்ட்ல வச்சு இவ்வளவு அப்செட்டா இருக்கா? நான் ஓப்பனா சொல்லணும்ல. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எதுக்கு இருக்கோம்? அடிக்க போறானா? என்ன யோசிக்கிறான்? ஏதோ பிளான் பண்றான். சொல்லுவான் கேட்கலாம். பாத்தியா எதுவுமே சொல்லாம போறான். என்னடா ஆஷிக், என்னாச்சு? என்னதான்டா இவனுக்கு அவளை பிடிக்கலையாமா? என்னடா என்ன பிரச்சனை? டேய் அது இந்த கல்யாணம் நடக்காது. அவ மனசுல வேற எவனோ இருக்கானா. யாரையோ காதலிக்கிறேன்னு சொன்னான். என்கிட்ட எந்த வார்த்தையும் இல்லை. அதான் வீட்டில் பேசிட்டு சொல்றேன்னு வந்துட்டேன். எனக்கு அவளை பார்க்கும்போதே தெரியும்டா இப்படிதான் நடக்கும்னு. சரி விடுறா போட்டோம். அப்புறம் நீ என்னமா சொன்ன? அது சும்மா. அடச்ச இந்த புரோக்கர் வேற. யாரு அந்த சிக்ஸாக்கா? அந்த போனை கொடு, நான் பேசுறேன். ஹலோ, நீ தானே அந்த புரோக்கரு? உன் காரும் உன் லேப்டாப்பும் நீயும் உன் மூஞ்சியும். நீ எந்த பொண்ணை வேணாலும் காட்டுவா, அதெல்லாம் நாங்க போய் பார்க்கணுமாடா? நீ ஒன்ன பெரிய ஆளா காட்டிக்கிறதுக்கு நாங்க தான் கிடைச்சோமாடா? இருறா நான் வரேன். இருறா நான் யாருன்னு காட்டுற பாடுறா. இருறா இப்பயே வரேன். இத புடி. நீ என்னன்னு கேட்டு வா, அந்த விஷயத்த சொல்லு. தப்பிக்காத. எங்க போறான்? இங்க பாருங்க, பொண்ணு பத்தி விசாரிக்காம யாராவது பொண்ணு பார்க்க போவாங்களா? எனக்கு தான் அவமானமா இது போச்சு. பெரிய விஷயம் கிடையாது. நீங்களாம் அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் தானே? நீங்களாம் சொல்லி புரிய வைக்க முடியாதா? அதுக்காக நீங்க எங்கிட்ட வரணுமா? இந்த மாதிரி எல்லாம் அசிங்கப்படுத்தக்கூடாது இல்லையா? நான் என்ன உள்ள போயா பார்க்க முடியும்? அவங்கள பத்தின டீட்டெயில்ஸ் தான் தர முடியும். நான் எப்ப கொடுத்தாலும் உண்மையான டீட்டெயில்ஸ் மட்டும் தான் கொடுப்பேன். சரி, நீங்க ஒன்றும் பயப்பட வேணாம். இதை விட ஒரு நல்ல பொண்ணா பார்த்துடுவோம். இந்த தடவை போனா போதுன்னு விடுறேன். மறுபடியும் இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்துச்சு சீவிடுவேன். அப்படியே உன்னை போட்டானே வை. மண்டைய போந்துரும். தம்பி போடா. இதெல்லாம் பிரச்சனையா? கல்யாணத்தன்னைக்கு ஓடி போன கிளைண்ட்ஸ் வரைக்கும் வந்திருக்காங்க. இவங்க இப்ப பொண்ணை தானே பார்க்க போயிருக்காங்க. சரி, இருந்தாலும் வேற பார்ப்போம். டாக்டர் இல்லையா, அப்படித்தான் இருப்பான். இன்னைக்கு நமக்கு நாளே சரி இல்லையே. எல்லாம் சேரும் சகதியமா மிதிச்சிட்டு வந்து வீணாக்கி வச்சிருக்காங்க. ஓ, எல்லாம் வெட்டுக்குத்து செய்தியா இருக்க. கடவுளே, இடுப்பு வலி, உயிர் போகுது. இது ஒரு பேப்பர். இத படிக்கிறதுக்கு நம்ம சும்மா இருக்கலாம். ஐயோ அக்கா, உன் மனசுல இவ்வளவு வன்மமா? ஐயோ என் பல்லு போச்சே. பானா போயிட்டு போட்டோம். பிளாஸ்டிக் ஒர்க்ல நீங்க முடிஞ்சிரும். முடிஞ்சிரும் சார். இனி கட்டாயம் முடிச்சிடலாம். ஓ அப்படியா? ஹலோ, வேலையை முடிச்சிட்டல? இன்னைக்கு நான் ஃப்ரீ இல்ல. சீக்கிரமா, அப்புறம் லேட் பண்ணாத. சரி, நான் அப்புறம் கூப்பிடுறேன். சரி. டேய், விஷயம் தெரியுமா? ஆஷிக்கோட எல்லா ப்ரொபோசலும் நின்னு போச்சுடா. நிக்கணும்ல, நின்னுதானே ஆகணும். இல்லனா நான் நிறுத்துவேன்ல. டேய் வாடா.
ஆமா, எதுக்காக அமைதியா இருக்கீங்க? இல்ல, நான் அந்த சசியோட பையனை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். இருந்தாலும் அந்த பையனுக்கு இவ்வளோ தைரியம் கூடாதுப்பா. நம்ம பையன் அப்படியெல்லாம் செய்யவே மாட்டான். அதெல்லாம் ஒண்ணே இல்லக்கா. உங்க 3 பேருக்கும் ஒரே ஒரு பையன் தானே. அவங்க அப்பா 3 பேரையும் கட்டிக்கிட்டாரு. இது நான் சொல்லல, ஊர்ல எல்லாரும் பேசிக்கிறாங்கன்னு. இவங்களுக்கு நல்லா எடுத்து சொல்லு, அப்போ அது ரோஷம் வரட்டும். இப்ப பையனும் 3 பேரை கட்டிக்குவான்னு பேசிக்கிறாங்க. அதை எல்லாரும் ஒரு நாள் மறந்துடுவாங்க. உனக்கு முழுசா தெரியுமா அவனை பத்தின கதை? எந்த மூஞ்சி வச்சிட்டீங்க வந்தீங்க? அவ இனி உங்களோட வரமாட்டா. தயவு செஞ்சு நீங்க இதுல தலையிடாம இருங்க. ஏய், என் கூட வரியா இல்லையா? அப்பா சொல்லிட்டாருல, வேற எதுவும் சொல்ல முடியாது. என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? குழந்தைய கொடுங்க. என்ன பண்றீங்க நீங்க? அப்பா, அப்பா இங்க பாருங்க, என் குழந்தைய தூக்கிட்டு போறாருப்பா. என்னங்க என்ன இந்நேரத்துல? என் குழந்தைய பாத்துக்கிறதுக்கு உங்க பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். எப்பவும் பக்கத்துலயே இருக்கணுங்கிறதுக்காகத்தான் வீட்டு பக்கத்துலயே கிளினிக் ஆரம்பிச்சோம். எல்லாம் முடிஞ்சு போச்சு. அவன் படிச்சிருக்கான்னு எல்லாருக்கும் வைத்தறிச்சல். அப்படின்னா ஒரு காரியம் பண்ணுங்க, உங்க பையனை வேலையெல்லாம் முடிச்சிட்டு நேரா பஸ் ஸ்டாப்ல போய் நிக்க சொல்லுங்க. மணியா பொண்ணுங்க கிடைப்பாங்க. போது நிறுத்து. அக்கா, ஆசிக்கா? அப்பா ரஞ்சித் இல்ல? அவன் உள்ளதான் இருக்கான், இப்பதான் எந்திரிச்சே இருப்பான். ஆஷிக்கு சரி, நீங்க பேசிட்டு இருங்க. நான் உங்ககிட்ட ஒரு புக்கு தரேன். நம்ம நிகால் டாக்டர் இருக்காருல்ல மெடிக்கல் காலேஜ்ல, அவர்கிட்ட கொடுத்துரு. நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன். அண்ணா, சொல்லுமா. எப்போ வந்தீங்க? இது இப்பதான் வந்த. உங்க கல்யாண விஷயம் என்னாச்சு? தீவிர ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு. நடக்கட்டும் நடக்கட்டும். என்னடா? இந்தா, நான் சொன்ன மாதிரி கொடுத்துரு. கருப்பா இருக்காங்களா? கருப்பு தான் நல்ல அழகு இல்ல. நாம மனசோட அழகை பார்த்தா போதும், சரி பண்ணிக்கலாம். எதுவா இருந்தாலும் நீங்க ஆபீஸ் வந்துருங்க. வாங்க வாங்க, நான் உங்களை அப்புறமா கூப்பிடுறேன். ஜஸ்ட் மினிட், உட்காருங்க. ஹலோ. இப்போ உங்களுக்கு ஒரு ப்ரொஃபைல் அனுப்பிச்சேன்ல, அது செட் ஆகும். அது முடிஞ்சிச்சு. இப்போ ஒரு பிரச்சனையும் இல்லை. that will be all right. ஓகே ஓகே. ஆமாம், நீங்கள் சொல்லுங்கள். என் பையனுக்கு எத்தனை பொண்ணு பார்த்துருக்கோன்னு அவனுக்கே ஞாபகம் இல்லை. ஒரு 30-40 பொண்ணுங்களை பார்த்துருக்கேன், ஆனால் எதுவுமே செட் ஆகலை. அது எனக்கு புரியுது. அந்த கல்யாணம் நடந்திருந்தா இங்கேயே நீங்கள் வர போறீங்க. இதுதான் என் பையனோட ஜாதகம். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். உங்கள் வேலை? ஐடியில் ஒர்க் பண்ணுறேன். அப்படின்னா ஜாதகத்தில் தான் பிரச்சனை இருக்கும். முடிஞ்சுதா? முடிஞ்சது. இந்தாங்க. இனிமேல இதுதான் உங்களோட ஜாதகம். இது யாருக்காவது தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடும்ல. பையனுக்கு கல்யாணம் நடக்கணும்னா இதை செஞ்சு தான் ஆகணும். அதுவும் இதை ரெடி பண்ணி கொடுத்தது இவர் தான், மிகப்பெரிய ஜோசியர். நல்லது. வணக்கங்க. இதை யாரும் கேள்வி கேட்க முடியாது.
உங்க பையன் பிறந்த நேரம் அது சரியான நேரம் எப்படி உறுதியா சொல்றீங்க? அந்த நேரமே ஒரு நர்ஸ் வந்து சொன்னதுதான். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல. கல்யாணம் நல்லபடியா நடக்கும். நீங்க எதை பத்தி கவலைப்படாம போங்க. சரி. வணக்கம். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? நாம எத்தனை கல்யாணம் நடத்திருக்கோம் இந்த மாதிரி. அவங்க எல்லாம் நல்லா தானே இருக்காங்க. எஸ், கம் இன். உட்காருங்க. என்னாச்சு? உங்களை அந்த பக்கம் பார்க்கவே முடியல. சரியான பொண்ணு ஒன்றும் அமையல. அப்படிலாம் இல்லை, நான் நேர்லயே வந்து சொல்லலாம்னு இருந்தேன். நான் உங்க விஷயத்துல தலையிட்டு எவ்வளவு அசிங்கப்பட்டேன்னு தெரியுமா? எனக்கு ஒன்றும் புரியலையே. உங்களுக்கு 3 ஒய்ஃப் இருக்காங்க. அப்ப பையனும் அந்த மாதிரி கல்யாணம் பண்ணிப்பானான்னு எல்லாரும் கேட்பாங்கல்ல. இந்த மாதிரி விஷயம்லாம் வெளியே சொல்லக்கூடிய விஷயமே இல்லை. அப்புறம் எப்படி கல்யாணம் நடக்கும்? நீங்க நல்லவர்னு எனக்கு தெரியும். ஆனா ஆளுங்க உங்களை பத்தி விசாரிக்கும் போது உங்களை பத்தி போற ரிப்போர்ட்டு இதுதான். சார், இந்த பிரச்சனைக்கு பின்னாடி யாரோ இருக்காங்க சார். நான் விசாரிச்சு பார்த்த வரைக்கும் உறுதியா சொல்ல முடியாது. குமார்னு யாரோ ஒருத்தன் பேரை சொன்னாங்க. அந்த ஃபுல் நேம் என்னப்பா? விஜயகுமார். எஸ், 1 விஜயகுமார். விஜயகுமார். நீங்க பெருசெல்லாம் யோசிக்க வேணாம் ரகுமான் சார். உங்களுக்கு பழைய விஷயம்லாம் தெரியும் தானே? அப்ப சரி. ஓகே, சரி, நான் பாத்துக்கிறேன். இதை முடிக்காம விட மாட்டேன்ல. ஜிக்ஸாக் லைஃப் பார்ட்னர் கன்சல்டன்சி ஒரு கேஸை எடுத்தா அதை முழுசா முடிக்காம போகாது. டாக்டர் ஆஷிக்கோட கல்யாணத்தை நாம பிரம்மாண்டமா நடத்துறோம். ட்ரஸ்ட் அஸ். We will be with you in all ways. Thank you. See you again. டேய், கஸ்டமர்ஸ்க்கு ரெஸ்பெக்ட் தர மாட்டீங்களா? ஆள் போகும்போது எழுந்து நிற்க மாட்டீங்களா? பிளாடி sit down. எல்லாத்தையும் சொல்ல வேண்டியது. அப்பா, அப்பா எப்போ வந்தீங்க? அம்மா, அப்பா வந்துட்டாரு. என்னங்க அவங்க ரொம்ப அடிச்சிட்டாங்களா? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் கொஞ்சம் காசு எடுத்துட்டேன். அது தப்பு தானே. இனி இந்த ஊர்ல நம்ம இருக்க வேண்டாம். என் மகனை இந்த ஊருக்காரங்க திருடனுடைய மகன் சொல்றதை என்னால கேட்க முடியாது. அதனால இனி நாம இங்க இருக்க வேண்டாம். நம்ம போலாம். சரி, நம்ம போலாம். ஆனா எங்க போறது? இன்னைக்கு வேண்டாம். நாம நாளைக்கே போயிடலாம். நம்ம பிள்ளைங்களை கூட்டிக்கிட்டு நாளைக்கே போயிடலாம். நாளைக்கு போயிடலாம். இனி இங்க இருக்க வேண்டாம். அப்பா, அம்மா, அம்மா, அப்பா எந்திரிக்க மாட்டேங்கிறாரு. அப்பா, அப்பா, ஐயோ, இங்க என்னாச்சுங்க? அப்பா, என்னாச்சுங்க? அப்பா, எழுந்திருங்க. எனக்கு இந்த இடம் செட் ஆவதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா? இது எங்க அப்பா இறந்த ஊர். இல்ல எங்க அப்பாவை நீங்க கொன்ன ஊர். அந்த மண்ணில இருந்து நீங்களா ஓடணும். அன்னைக்கு எங்க அப்பா மேல சுமத்தப்பட்ட அந்த குற்றத்துக்கு ரகுமான் சாயத்தை நீ அனுபவிப்பையா? இல்லனா அனுபவிக்க வைப்ப. முடிஞ்சு போன விஷயத்துக்காக நம்ம ஏன் தொடரணும்? உங்க அப்பா தான் தப்பு பண்ணார். நான் அவரை என் தம்பி மாதிரி தான் நினைச்சேன். ஆனா அவன் என்கிட்டயே அந்த கோவத்துல தான் அவனை பார்த்து மன்னிப்பு கேட்கணும் தான் நினைச்சேன். மன்னிப்பு உன்னை வச்சு அதை நான் சொல்ல வைப்பேன். மண்டியிட்ட மன்னிப்பு அதை நான் கேட்க வச்சா தீருவேன். என்ன ஆனாலும் சரி, காத்திருங்க அந்த நாள் வர வரைக்கும். பதிலுக்கு நான் சவால் விடல. அப்புறம் இந்த மண்ணை விட்டு என்ன வெளியேற்ற ஒரு நாள் அவ்வளவு சீக்கிரம் முடியாது. உங்க அப்பாவுக்கும் இது தெரியும். கல்யாண விஷயத்துல நீ விளையாடுறத இதோட நிறுத்துறதுதான் நல்லது.
உன் கல்யாணத்தை நிறுத்தின ஒரே ஆளு அந்த விஜயகுமார் தான். அவன் பழி வாங்குறானாக்கும். டேய் விஜயகுமார், நான் உன்னை பழி வாங்குறேன்டா பாரா. டேய் நீ பழி வாங்கணும்னா இந்த மாதிரி இருந்தீங்கன்னா ஒன்றும் செய்ய முடியாது. நீ இப்ப குடிச்சுக்கிட்டு இருக்கிறது ஸ்காட்ச். காய்ச்சா இருந்தாலும் ரம்மா இருந்தாலும் விஸ்கியா இருந்தாலும் நான் பழி வாங்காம விட மாட்டேன். டேய் மச்சான், உன் கல்யாணம் நின்னதுல உனக்கு எந்த கவலையும் இல்லை. டேய் எனக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்டே இல்லை. தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. டேய் அவனை பாத்தியா? அவனை பார்த்து கத்துக்க. அவன் ஃபேஸ்புக் மூலமா ஒன்று செட் பண்ணிட்டான். அதுவும் பெரிய இடத்து பொண்ணுன்னு கேள்விப்பட்டேன். அவனுக்கு பாரு எவ்வளோ லக்கு. ஏன்டா நீயும் ஏன்டா அப்படி செய்யக்கூடாது? சும்மா ஃபேஸ்புக்கையும் வாட்ஸ்அப்பையும் பார்த்துக்கிட்டு இருக்க. ஏண்டா உன் பொது செட்டப் தான் காரணமா? ஆமா, ஒரு ரஷ்யாக்காரி. அவ எனக்கு விசா அனுப்புறேன்னு சொல்லியிருக்கா. அப்படியே கிளம்பி போயிரு. உனக்கு பொறாமடா. வாடா கிட்னி எடுத்து வித்துருவா. பார்த்துக்கிட்டே இரு. நம்மள அப்படிலாம் ஒன்றும் செய்ய முடியாதுப்பா. இவன் எத்தனை அக்கௌண்ட் வச்சிருக்கான் தெரியுமா? இதுல மட்டும் சிக்கினா அவன் என்ன ஆவான் தெரியுமா? டேய் உனக்கும் பொறாமையாடா. சரி நான் கிளம்புறேன். நீ வரலையா? சரிங்கடா நானும் கிளம்புறேன். என்ன பழி எல்லாம் கிளம்புறானுங்க. டேய் விஜயகுமாருக்கு நம்ம யாருன்னு காட்டணும்டா. டேய் அவன் ரொம்ப மோசமானவன்டா. அவன் கூட விளையாடணும்னா நம்ம யோசிக்கணும். இல்லாட்டி நமக்கு தான் பிரச்சனை. இருந்தாலும் நம்ம அவனை ஒரு வழி பண்ணுவோம். ஆமா 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 பண்ணியே ஆகணும். ஆமாயா, எங்க போய் நான் ஊருக்கு போயிட்டு வந்துட்டேன். எது வந்தாலும் பாத்துக்கலாம். தைரியமா இரு. நான் தான் இருக்கேன்ல, எதுக்கு கவலைப்படுற? சரி பார்த்து வா. நீ போய் அப்புறம் பார்க்கலாம். டாக்டர் வாங்க. எங்க இவ்வளவு தூரம்? ஒன்றும் இல்லை, சும்மா தான். ஓ, ஒன்றும் இல்லாமைய வந்தீங்க. கல்யாண விஷயத்துல பிரச்சனை தானே? அது சாதாரண விஷயம். எல்லா ஊர்லயும் அப்படிதான். ஏதாவது பிரச்சனை வரும். ரகுமான் சார் என்னை வந்து பார்த்தாரு. 2-3 பேர்கிட்ட இதை பத்தி பேசியிருக்கேன். சரியாயிடும். கல்யாணத்தை நினைச்சு எனக்கு கவலை இல்லை. எனக்கு என்னன்னா எங்க அப்பா படுற கஷ்டத்தை அதை என்னால பார்த்து தாங்கிக்க முடியல. எனக்காக அவர் அலையிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஊர்க்காரங்களா ஏதோ பேசுறாங்க. அதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. கல்யாணம் முடிஞ்சா எல்லாம் சரியாயிடும். அவரை பத்தி கவலைப்படாதீங்க. நான் இதை வந்துகிட்டே இருக்கேன். நான் போயிட்டு வந்துடுறேன். சொல்லுப்பா. அப்படியா? சரி, வேற என்ன? இந்தாங்க டீ குடிங்க. ஆமா என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? அடே குமாரே வந்துட்டானா? ஆமா. என்ன இருக்கு? என்ன குமார் இவ்வளவு லேட்டா வர? உங்களுக்கு என்னன்னு தெரியாதா? என்னன்னு தான் சொல்லு. எங்களுக்கு என்ன விஷயம் தெரியும்? அத சொல்லதானே நான் வந்திருக்கேன். இந்த சேத்துப்பட்டி சசியோட மகன் இருக்கான்ல, அவன் ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்துட்டான். பையனோட வீட்லயும் ஏத்துக்கல, பொண்ணோட வீட்லயும் ஏத்துக்கல. அப்புறம் அவனோட கூட்டாளிகள்லாம் சேர்ந்து ஒரு வீடை வாடகைக்கு எடுத்து கொடுத்தானுங்க. அந்த வீட்டுல போய் சசி சண்டை போட்டிருக்கான். பசங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து தர்மடி கொடுத்தாங்க. அந்த தர்மத்துல எனக்கும் கிடைச்சது. நீ எதுக்கு அங்க சண்டை நடக்கிற இடத்துக்கு போன? நான் வேடிக்கை பார்க்க போனேன். கிடைச்சது தர்மம். எப்படி? நீங்க தானே மெம்பரை போய் பார்த்துட்டு வர சொன்னீங்க. அவரை பார்க்க போனா அவர் பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருந்தாரு. ஐயா மெம்பர் ஐயான்னு கூப்பிட்டேன். அவர் ஆள் நினைச்சு எனக்கு கொடுத்துட்டாங்க. குமாரண்ணா கிளினிக் வரைக்கும் போயிட்டு வரீங்களா? போயிட்டு வரேன். ஃபோன் பண்ணா எடுக்கல. முக்கியமான விஷயம். நீ அங்க போயிட்டு வா. கிளம்பு. அப்புறம் அங்க போய் இதே மாதிரி பேசிக்கிட்டு இருக்காத. அங்கேயும் அடி விழ போகுது. தேவையா அது? போய் அடி வாங்கிட்டு வர்றது. இருந்தாலும் அவர் நல்ல மனுஷங்க. பாவம். டாக்டர் தம்பி, அந்த குழந்தைய அம்மாவும் வந்திருக்காங்க. யாரு? ஓ அதான்ப்பா, போன வாரம் வந்திருந்தாங்களே. புருஷன் குடிக்காரன், டெய்லி ராத்திரி தகராறு அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு வந்தாங்கல்ல, அவங்க தான். அவங்களா? சரி கூப்பிடுங்க. கூப்பிடுறேன். ஏமா உள்ள வாங்க. அட வாங்க வாங்க.
வந்து உட்காருங்க. இப்போ எப்படி இருக்கு? பரவாயில்ல அங்கிள். ராத்திரி சரியாவே தூங்கல. ம். பாப்பா நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். அவரு எப்பவும் குடிச்சுக்கிட்டே இருக்காரு. கொஞ்சம் கூட நிம்மதி இல்ல, நேரத்துக்கு தூங்கவும் முடியல. பயப்படுற மாதிரி ரிப்போர்ட்ல ஒன்றும் இல்லை. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க தம்பி. இப்ப வர ரிப்போர்ட்லாம் இருக்குன்னு சொன்னாங்கன்னா அதுல இல்லாம போகுது, இல்லைன்னு சொன்னாங்கன்னா கொஞ்சம் பேசாம இருங்க. இல்ல, இத நானா சொல்லல, நடக்கிறத தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது அப்படி இல்ல என்னம்மா? நான் ஸ்கூலுக்கு போலாமா அங்கிள்? அதெல்லாம் போகலாம், படிச்சு பெரிய ஆளாகணும். சரியா? நாளை மறுநாள் வந்து பாருங்க. ம்? சரி, பாய் அங்கிள். பாய். வேற யாரும் இருக்கா குமாரண்ணா? இருந்தா மட்டும் என்ன புண்ணியா? பார்த்து காசு கூட வாங்காம வேலை பார்த்துக்கிட்டு. என்னென்ன இப்படி பேசுறீங்க? இல்லாதவங்களுக்கு உதவி செய்யணும்ல. செய்யணும். இப்படியே செஞ்சோம்னா நம்ம ஒன்றும் இல்லாம போயிடுவோம். அந்த மாதிரிலாம் ஒன்றும் நடக்காது. குமாரண்ணா, ஒரு சின்ன வேலை இருக்கு. என்ன வேலையா இருக்க போகுது? தோட்ட வேலையா தானே இருக்கும். அட வாங்கண்ணே. மாதவண்ணே, என்னால எதுவும் செய்ய முடியாதுண்ணே. நான் சும்மா நடுவுல இருக்க ஆள் தான். நீங்க சொன்னீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டைம் கொடுப்பாங்க இல்லையா? இதுவே பெரிய பிரச்சனையா இருக்குப்பா. என்னால எவ்வளவு செய்ய முடியுமோ செஞ்சுட்டேன். ஒரு வாரம் என்னால வேணா சமாளிக்க முடியும். கேஸ் முடிஞ்சு செக் பாஸ் ஆயிடுச்சு. அது கைக்கு வந்த உடனே எல்லா பிரச்சனையும் தீர்த்திடலாம். அதை என்கிட்ட ரஞ்சித் சொன்னான். இன்னைக்கோ நாளைக்கோ கிடைக்கும்னா. தாசனா, நான் செக் அப்ரூவலுக்காக போறேன். இன்னைக்கு மட்டும் செக் கிடைச்சதுன்னா உங்களுக்கு முதல்ல காசு கொடுத்துருதா மத்த வேலையே. சரிப்பா. சரிப்பா. என்னம்மா, உன் சத்தம் இல்லாதனால நீ இங்க இல்லைன்னு நினைச்சேன். அத விடுங்க அங்கிள், என்னை பத்தி விசாரிக்கவே இல்லைல்ல. சும்மா போய் சொல்லாதீங்க. சரி, அப்ப நான் வரேன். கண்டிப்பா வாங்க, நான் கடையில தான் இருப்பேன். நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? என்னடா இவ்ளோ லேட்டா வர? கொஞ்சம் வேலை இருந்தது. சாரி பாப்பாஜி. குடிக்கிறதுக்கு ஏதாவது கொண்டு வாங்க. குடுமா. கல்யாணத்தை நிறுத்திட்டு ரொம்ப டயர்டா வந்திருக்காருல. ஏய், என் மேலலாம் கோவப்பட வேணாம். ஊர்ல எல்லாருக்கும் தெரியும். என்னடா ஊருக்குள்ள இப்படி பேசிட்டு இருக்காங்க? ஊருக்காரங்க பேசினா பேசட்டும். உன் வார்த்தையை கேட்டுதான் நாங்க இவ்ளோ தூரம் வர்றதுக்கு கூட சம்மதிச்சோம். இனிமேயாச்சும் உன் பகை எல்லாமே நிறுத்து. இந்த பகையில அவட சீக்கிரம் தீராதுமா. ஊரே இந்த ஆளை தப்பா பேசணும். சூரியனாய போல அடிச்சு கொள்ளணும் அந்த ஆளை. அதுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன். உன்கிட்ட பேசினா வேலைக்காகாது. உன் இஷ்ட போல செய். ஆனா ஒண்ணு மட்டும் மறந்துடாத, நம்ம வீட்லயும் ஒரு பொண்ணு இருக்கா. அப்புறம் உனக்கும் கல்யாணம் இருக்கு. அதெல்லாம் நடக்க வேண்டிய நேரத்துல நல்லபடியா நடக்குமா? நீங்க தேவையெல்லாம் பேசாம போய் எனக்கு ஏதாவது குடிக்கிறது எடுத்துருவாங்க போங்க. ஏய், டிவியோட சொல்லிட்டு குறைச்சு கேட்டேன். உனக்கு கேட்கற மாதிரி கேள. எனக்குன்னு வந்து சேருதுங்க பாரு. அப்பா, அது எல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். நீ முதல்ல போய் சாப்பிடு. ஏன்டா இவ்வளவு லேட்டு? 5 நிமிஷம் தானம்மா. இன்னைக்கு இதே குழம்பா? வேற எதுவும் ஸ்பெஷலா இல்லையா? உங்களுக்கு என்னாச்சு? எனக்கு ஒண்ணும் இல்ல. அம்மா, உங்களுக்குலாம் என்னாச்சு? இல்லடா, உனக்கு கல்யாணம் ஆகலன்னு எங்களுக்கு கவலை இருக்காதா? இங்க பாருங்கம்மா, நான் அது ஒரு பெரிய விஷயமாவே எடுத்துக்கல. இருந்தாலும் உன் கல்யாணம் நின்னதுக்கு நாங்க தானே காரணம். யார் நீங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. உங்க அப்பா 3 கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. மகன் 4 கல்யாணம் பண்ணிக்குவானோன்னு பயம். எனக்கு பொண்ணு பாக்குறத பத்தி நீங்க ஒன்னும் கவலைப்பட வேணாம். எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன்.
ம் சாப்பிடு. நல்லா சாப்பிடு. குழம்பு ஊத்துங்க. இதையும் சாப்பிடு. இல்ல நடக்கிறதுல வச்சு நான் சாப்பிடாம சோகமா போயிருவேன்னு நினைச்சீங்களா? முதல்ல சாப்பாடு தான் முக்கியம். இன்னும் கொஞ்சம் கிரேவி வைங்க. அப்பா ஏதோ சொல்லணும்னு சொன்னீங்களே, என்ன விஷயம்? அது ஒன்றும் இல்லை, மெம்பர் கூப்பிட்டுருந்தாரு. அவரோட ஃப்ரெண்டோட ஒரு பொண்ணு இருக்கான். நாம போய் அந்த பொண்ணை பார்த்துட்டு வரலாமா? அப்பா அது வந்து எனக்கு சரி, முடியலன்னா நீ வர வேண்டாம், நாங்க போய் பார்த்துட்டு வரோம். முதல்ல போய் பார்த்துட்டு வரோம். நாளைக்கு போயிட்டு வரோம். நீ ஏன்பா கவலைப்படுற? இந்த உலகத்திலேயே அவ மட்டும்தான் பொண்ணா என்ன? இந்த வீட்டுக்கு மருமகளா வர அதிர்ஷ்டம் அவளுக்கு இல்லைன்னு நினைச்சுக்க நீ. எனக்கு எந்த கவலையும் இல்லம்மா. பொய் சொல்லாதீங்க தம்பி. மனசுல கவலை இல்லாம அந்த மூலையில வந்து உட்கார்ந்து இருக்கீங்க. தனியா உட்காந்தா கவலைன்னு அர்த்தமா? தனியா உட்கார்றது கவலைன்னு அர்த்தம் இல்ல. ஆனா பொண்ணு பார்க்க போய் அந்த பொண்ணு பிடிக்கலன்னு சொன்னதை கேட்டு வீட்டுல வந்து கவலையோட உட்கார்றது உண்மைதானே? நீ கொஞ்சம் அவனை கிண்டல் பண்ணாம இரு. அவனுக்கு பொருத்தமான அழகான பொண்ணா நாங்க பாப்போம். இல்லப்பா? கூடவே நம்ம குமாரண்ணனுக்கு ஒரு பொண்ணை பாத்துருங்க. அது எப்படி சரியாகும்? அவருக்கு நயன்தாரா மாதிரி தானே பொண்ணு வேணும். குமாரண்ணா போதும் போதும், என்ன கிண்டல் பண்ணாதீங்க. எனக்கு ஒரு பொண்ணு பிறந்திருப்பா. நம்மளை பத்தின எல்லா விஷயத்தையும் நான் இவர்கிட்ட சொல்லிட்டேன். எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டீங்க, இருந்தாலும் எனக்கு எல்லாம் தெரியும். என்ன தெரியும்? உங்களோட சொந்தக்கார ஜாஃபர் இருக்கார்ல தென்காசியில, உங்களுக்கு சொந்தம் தான். அத சொல்ல வராரு. அந்த கல்ஃப்ல இருக்காரு அவனேதான். அவன் எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிட்டான். அது சரி, அப்ப எல்லா விஷயமும் தெரியும்ல. அப்புறம் என்ன, நாம மத்த வேலைகளை பார்க்க வேண்டியதுதான். அதுக்கு முன்னாடி நம்ம சொந்த பந்தத்தை பத்தி சொல்லிடுவோம். அதுவும் தெரியணும்ல. இல்ல அது மட்டும் பத்தாது இல்ல, பொண்ணை ஒரு தடவை பார்க்கணும். அப்படி என்னங்க அவசரம்? கொஞ்சம் பேச பாருங்க. பொண்ணை வர சொல்லுங்க. இவங்கள இல்ல, பொண்ண. ரைசானா, அம்மா ரைசானா. இங்க வாமா. வந்து உட்காருமா. உன் பேர் என்னம்மா? ரைசானா. நீ என்னம்மா படிச்சிருக்க? பிஜி. ஓ அப்படியா? நல்லா படிப்பியாம்மா? நல்லா இருக்கல? நல்லா இருக்கா. மற்ற விஷயங்களை நம்ம பேசலாம். முதல்ல அவங்க 2 பேர் பார்த்துக்கட்டுமே. என்ன மெம்பரு? அப்படின்னா நாம நிச்சயம் பண்ணிடலாம். அடுத்தடுத்து வேலைக்கு நிறைய இருக்கு இல்லையா? என்ன சொல்றீங்க? ஆமா, நீங்க சொன்ன மாதிரி செஞ்சுக்கலாம். அப்ப சரி, நாங்க கிளம்புறோம். சரி, அப்ப போயிட்டு வாங்க. வராங்க. சட்டுமா? உனக்கு பிடிச்சிருக்குல்ல? இவளுக்கு விருப்பம் இருக்கு. நல்லா அழகா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உன்னை. அட இன்னும் முடிவாகலடா. சரி, நான் உனக்கு அப்புறமா கூப்பிடுறேன். தம்பி. குமாரண்ண தம்பி, உனக்கு தான் கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சே. அந்த பொண்ணை நீ போய் பாத்தியா? இல்ல. என்ன பார்க்கலையா? எனக்கு அதெல்லாம் தேவைப்படல. அட என்ன தம்பி இப்படி பேசுறீங்க? அதெல்லாம் சரியா வரும் குமாரண்ண. எங்க அம்மா பார்த்த பொண்ணு பெஸ்டா தான் இருப்பா. அவங்க எனக்கு எப்பவுமே ஒரு நல்ல பொண்ணை தான் பாப்பாங்க. சொல்றதும் சரிதான். எங்க அப்பா அம்மாவும் என் கல்யாணத்துக்காக ஒரு பொண்ணை பார்த்தாங்க. அப்புறம் என்னாச்சு? கல்யாணத்தன்னைக்கு முத நாள் ராத்திரி எல்லாரும் அவளை பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் யாரும் அவளை பார்க்கல, நானும் அவளை பார்க்கல. யாரோ மொபைல் போன்ல அவளோட வீடியோ இருக்குன்னு சொன்னாங்க. அதை கூட இன்னும் நான் பார்க்கலப்பா. ஏன்பா உன் செல்ல அந்த வீடியோ இருந்தா கொஞ்சம் காட்ட, நான் பாக்குறேன். போங்கண்ணே, ஒரு கதை நம்ம கிட்ட இன்னைக்கு சொன்னது ரகுமான் சாரோட பொண்ணோட கல்யாணத்தை பத்தி தான். அங்க இருக்காருல, எந்த மாற்றமும் இல்லை. பிரதம மந்திரி அறிவிப்பு. நம்ம ரகுமான் சார் பையனோட கிளினிக்ல இருக்கிற ஸ்டாஃப் இவரு. இவர்கிட்ட போய் விசாரிப்போம் டாக்டரை பத்தி. இவருக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற.
சவுதிக்கு செல்ல விசாக்கள் வழங்க நாட்கள் நீட்டிப்பு. பாத்தீங்களா நியூஸ் பேப்பர் படிச்சிட்டு அதான் இருக்காரு. பிரச்சனை தெரியல. என்ன டீ கடையில உட்காந்துருக்கீங்க? டீ கடைக்கு டீ குடிக்க வராம பீரா குடிக்க வருவாங்க. அது இவரோட பொண்ணுக்கு உங்க டாக்டரை நிச்சயம் பண்ணிருக்காங்க. அவர் எப்படி? அவருக்கெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆளோட குணம்னா நல்ல குணம் தான். அவர் அப்பா 3 கல்யாணம் பண்ணிருக்காரு. கொஞ்சம் யோசனை பண்ணி செய்யுங்க. உங்க நல்லத்துக்காகத்தான் உண்மைய சொல்றேன். என்ன? டேய், எப்படி இருந்தாலும் இந்த கல்யாணம் நடக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. அவங்களோட குடும்பத்துல மெம்பர் சொல்றத அப்படியே கேட்பாங்க. அதனால வாய்ப்பு அதிகம். உன் பிளான் தான் என்ன? இதை நடக்க நான் விட மாட்டேன். எனக்கும் என் குடும்பத்துக்கு ஏற்பட்ட நஷ்டத்துக்கு இதெல்லாம் பத்தாது. அந்த ஆள் இங்க இருந்து போகணும். அவமானப்பட்டு அதான் எனக்கு வேணும். அதெல்லாம் நடக்குன்னு நீ நினைக்கிறியா? நான் உயிரோட இருக்க வரைக்கும் அதை கண்டிப்பா செய்வேன். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. அவனுக்கெல்லாம் கல்யாணம் ஒரு கேடாடா. வாடா, அவனுக்கு ஒரு வழி பண்றான். அழகா இருக்க. மொத்தத்துல ஒரு அழகி நானு. ஷமீரா, ஷமீரா, சீக்கிரம் வா. அவரு கூப்பிட்டுட்டே இருக்காரு. ஐயோ, என்ன ஆட புதுசு மாதிரி இருக்க. சரி, இப்ப உனக்கு தான் கல்யாணமா? சும்மா என்ன கிண்டல் பண்ணாதக்கா. இன்னைக்கு நம்ம தம்பிக்கு நிச்சயதார்த்தம் இல்லையா? நம்ம பார்க்க கொஞ்சம் மிடுக்கா இருக்கணும் இல்ல? அது சரி, நீ வரலையாக்கா? நான் வரல. நான் வந்தா எப்படி? இந்த வீடே என் தலையில தானே இருக்கு. அது என்னமோ நீங்க சொல்றது சரிதான். நீ வராதக்கா. நாங்க போகலன்னா அங்க ஒரு வேலையும் நடக்காது. பார்க்கணும்ல. நடக்காது. பெருசா பேச வந்துட்டான். ஆகரக்கட்ட. எப்படி இருக்குமா? அல்லா, சூப்பரா இருக்குடா. என் பையன் எப்போ ராஜகுமாரன் மாதிரி. அம்மா எப்படி இருக்க? நீங்க எப்பவும் அழகுதான். வந்துட்டு. சரி வாங்கம்மா போலாம். எங்க இருக்க? ஐயோ, என்னோட போன். சீக்கிரம் வாங்க. வந்துட்டோம். சப்பா, எவ்வளவு நேரம்? டைம் ஆகிட்டு இருக்குல்ல. 3 பேரும் அழகா தான் இருக்கீங்க. ரொம்ப கிண்டல் பண்றல. என்ன போலீஸ் மாதிரி தெரியும்? போலீஸ்? என்னாச்சு தெரியலையே. என்னாச்சு சார்? நாங்க டாக்டர் கொஞ்சம் கூட்டிட்டு போகணும். ஒரு மிஸ்ஸிங் கேஸுக்காக அவர்கிட்ட சில கேள்விகள் கேட்கணும். என்ன சொல்றீங்க? நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியல. அதை பத்தி நான் சொல்றேன். டாக்டர் எங்க கூட வந்தா நல்லா இருக்கும். எதுக்கு சார்? அதை பத்தி உங்களுக்கு சொல்றேன். சார், இன்னைக்கு எனக்கு நிச்சயதார்த்தம். அது முடிஞ்ச பிறகு இதை பார்த்துக்கலாம். வாங்க. அப்பா, நீங்க பயப்படாதீங்க. மகனே, என்ன பண்ணு? என்னாச்சுங்க? ஏம்பா, எங்க என்னாச்சுங்க? தம்பி எங்க கூட்டி போறாங்க? பார்த்துட்டே இருக்கீங்க. எங்க கூட்டிட்டு போறாங்க? டாக்டர் இப்படி இருப்பாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஊர்ல என்னென்னவோ பேசிக்கிறாங்க. அதை நினைக்கும் போது ரொம்ப கவலையா. ஊருக்குள்ள எல்லாரும் அப்படிதான் பேசிக்கிறாங்க. இவருக்கு தான் எல்லாம் தெரியுமே. இதை பார்த்து தான் ஊருக்குள்ள எல்லாரும் இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்களா? டாக்டருக்கு ஒன்றும் செட் ஆகல போல. அவருக்கு வேற வேலை இல்லை போல. ராகவண்ண, ஒருவேளை டாக்டர் உண்மையாவே அப்படி பண்ணிருப்பாரோ? நீ டீயா குடியாய? எல்லா வசதியும் இருந்தும் என்ன பிரயோஜனம்? டாக்டர் பெரிய குடும்பம் தான். ஆனா என்ன பண்றது, பேரு கெட்டு போச்சுல்ல. ஏன்பா, உண்மை என்னன்னு யாருக்கு தெரியும்? நீங்க சும்மா பேசிட்டு இருக்காதீங்க. அவனுக்கு பாருங்க, பொள்ளாச்சியில இருக்கிற கோடீஸ்வரியோட ஒரே ஒரு பொண்ணு கிடைச்சிருக்கு.
எனக்கு இந்த சந்தேகம் இருந்துகிட்டே இருந்துச்சு. நல்ல பையன், அடக்கமானவன், அப்படிப்பட்டவனே பேச வேணாமே. என்ன இருந்தாலும் டாக்டர் விஷயத்துல முடிவெடுக்க முடியலல்ல. போறது அப்துல்லா வண்டியா என்ன? அதானா? ஜாமீன் எடுக்க போவாங்கன்னு நினைக்கிறேன். இருக்கலாம். நல்லா உத வாங்கி இருப்பானுங்க. டீன விஷயம் தெரியுமா? டாக்டர் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காரு. இப்ப என்னாச்சு? நான் சொன்னேன்ல டாக்டர் ஆந்திராவுக்கு கூட்டிட்டு போயிடுவாங்கன்னு. அவர் டாக்டரா இருந்து என்ன பிரயோஜனம்? ஊரே தப்பா இல்ல பேசுது. அது சரி, நீ மேக்கப் போடுறத பார்த்தா எனக்கு ஒரு சந்தேகமா இருக்கு. ஒருவேளை மாப்பிள்ள நீதானோன்னு. மகளோட கல்யாணத்துக்கு முன்னாடி நீ எதுவும் பொண்ணு பார்க்க போறியா? எல்லாரும் வர்றாங்கல்ல. கல்யாணத்தை பத்தி பேச அவங்க வரும்போது பையனோட அப்பாவுக்கு 3 பொண்டாட்டி இருக்குல்ல, அதனால மேக்கப் இன்னும் கொஞ்சம் நல்லா போடுறது நல்லதுதான். போடாங்கிட்டு நம்மளும் சம்பந்தம் பண்றவங்க முன்னாடி பளிச்சுன்னு தெரியணும்ல. உனக்கு என்ன பிரச்சனை? இவ்வளவு பொறாமப்படுற? போடாங்கிட்டு. டேய், நீ மேக்கப் போட்டதெல்லாம் போதும்டா, எனக்கும் கொஞ்சம் மேக்கப் போடணும்ல. அப்புறம் அவங்க கூட்டத்துல கொஞ்சம் அழகான பொண்ணுங்களும் வருவாங்கல்ல. நானும் ஒரு பேச்சுலர் தானடா, அதனால நானும் கொஞ்சம் மேக்கப் போட்டுக்கிறேன். தள்ளி நில்றா. ஓ, யாரா அது? யாருன்னு பாடுறா. அருமை அருமை. நீயா? உள்ள வா. டேய் மச்சி, ரொம்ப பெரிய பிரச்சனைடா. என்ன பிரச்சனை? அதை ஏன்டா கேக்குற? அதாவது பிரச்சனைன்னு சொல்ற, என்ன பிரச்சனைன்னு சொல்ல மாட்டியா? அது எப்படி நான் சொல்றது? வாயில சொன்னா பத்தாத உனக்கு? யாரா அது? சாரி, நான் அறிமுகப்படுத்த மறந்துட்டேன். இவன் என்னோட ஃப்ரெண்டு ரஃபீக், என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. கல்ஃபில் ஆன்ஸுக்கு ரொம்ப தேவைப்பட்ட ஆளு. உனக்கு ஆன்ஸோட ஆள் அறிமுகம் வேணும்னு சொன்னேன்ல, இவங்கிட்ட பழகிட்டா போதும். இவன் பேரு பாபு. வெறும் பாபு இல்ல, இடிவெட்டு பாபு. இடிவெட்டு பாபுவா? டேய், நான் சொல்ல போற விஷயத்தோட சீரியஸ்னஸே உனக்கு தெரியலடா. என்ன விஷயம் சொல்லு. உன்னோட பொண்ணு கட்ட போறானே அந்த டாக்டர், அதான் ரகுமான் சாரோட பையன். அவனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுச்சு. ஆந்திரால யாரோ பெரிய வீட்டு பொண்ணா, அந்த பொண்ணுக்கு டாக்டருக்கு ஏதோ பழக்கமா. இப்போ அந்த பொண்ணு காணுமா. 4 நாள் ஆச்சாம். அதனால தான் போலீஸ் வந்து டாக்டரை கூட்டிட்டு போயிருக்காங்க. அட விடுடா, இதுமே கவலைப்பட்டு ஒன்றும் ஆக போறது இல்ல. அம்மா உங்ககிட்ட நிறைய தடவை சொன்னாங்க இந்த சம்மந்தம் வேணான்னு. இப்ப என்னாச்சு? 3 கல்யாணம் பண்ணி வாழ்க்கையில செட்டில் ஆன ஆள் அவன். ஆனா நீ என்னடா மேக்கப் மட்டும் போட்டு சம்மந்தம் பேச போற? அவன் ஒரு ஆளு, உன்னால என்ன செய்ய? ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கு. எதுவுமே கனெக்ட் ஆக மாட்டேங்குது. அதெல்லாம் ஒரு கன்ஃபியூஷனும் இல்லை. இதெல்லாம் அவன் செஞ்ச வேலை தான். கன்ஃபார்மாக தெரியும். நமக்கு தெரியாத ரகசியம் அவனுக்கு என்னடா தெரியும்? ஆமாண்டா, அவனோட அப்பா இந்த ஊரில் இருந்துக்கிட்டே 3 கல்யாணம் முடிச்சார்ல. அவங்க அப்பாவே அவன் மிஞ்சிட்டான். தமிழ்நாட்டில் கொஞ்சம் பொண்ணு, ஆந்திராவில் கொஞ்சம் பொண்ணு, இதுக்கப்புறம் கர்நாடகாலையும் அப்புறம் மும்பையிலையும் தான் பார்ப்பான். கொஞ்சம் சும்மாரா, பெருசாக கண்டுபிடிக்க வந்துட்டான். ஆமா, எல்லாரையும் விரட்டி விரட்டி ஆந்திராக்காரங்க எல்லாரும் என்ன தேடி வந்துகிட்டு இருக்காங்கன்னா பாத்துக்க. ஏண்டா, நீங்க தானே அந்த பொண்ணை ஃபேஸ்புக்லயே போட்டு வறுத்து எடுத்தது? அட சும்மா இருங்க குமாரனே, நாங்க போய் அப்படி செய்வோமா? நீ கண்டிப்பா செஞ்சிருப்ப. உன்கிட்ட அந்த வாழ்த்தனம் இருக்கு. இதெல்லாம் ஊர்ல இருக்கிறவங்க செய்யறது தான். ஆனா எங்களை மாதிரி நல்ல பசங்க எப்படி செய்வோம்? நம்புறேன். சரி, நீங்க அந்த பொண்ணை பாத்தீங்களா? பார்க்க எப்படி இருப்பா? லட்சணமா இருப்பாளா? லட்சணமா இருப்பாளா? நம்ம ஊர்ல அப்படி ஒரு அழகான பொண்ணை பார்க்கவே முடியாது. என்னடா? ஆமா. என்ன குமாரண்ணா, நீங்க எதுவும் கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா? ஆமாப்பா, இன்னும் கொஞ்சம் ஏத்தி விடுங்க. ஒரு தடவை வீட்டுக்கு வந்துட்டு போனதுக்கே இன்னும் விடை கிடைக்கல. ஓ, என்ன ஒரு ஆர்ப்பாட்டம்!
தயவு செய்து நீங்க வந்து அங்க குட்டி கலாட்டா பண்ணாம இருந்தாலே போதும்பா. இனி நாங்க என்ன செய்ய முடியும்? எல்லாமே கை மீறி போயிடுச்சு. அப்படி இல்லாட்டி அவங்க கிட்ட நாங்க நல்லா அடி வாங்குவோம். ஊர்ல இருந்தே வந்து நல்லா அடிப்பாங்க. அது என்னமோ உண்மைதான். நீங்க செய்யற இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் ஆந்திராவில இருந்து ட்ரெயின் பிடிச்சு தாண்டா வருவாங்க. நீங்க செய்யற வேலைக்கு பாச தெரியாதவன்ட்டா தாண்டா உதவாங்கணும். நீங்க என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? அடி இங்கேயும் கிடைக்கும், அங்கேயும் கிடைக்கும். எப்படி? குமாரனோட கல்யாணம் நடக்காம அவனோட கல்யாணத்தை எல்லாரும் நடத்துறதுனாலதான் ஊர்ல எல்லாரும் பேசிக்கிறாங்க. இதெல்லாம் உண்மைதானா? டேய், இதோட மூடிக்கிங்க, என் வாயை கலராதீங்க. இப்ப நீங்க எதுவும் நம்ப வேண்டாம். உங்களை அடிக்க வருவாங்கல்ல, அப்ப பாருங்க. என்ன அடிக்கிறதுக்கு இந்த ஊர்ல எவனும் கிடையாதுல. நிஜமா குமாரன்? பார்க்கலாண்டாதையும். உங்களுக்கு கிடைக்கும். பாப்போம் பாப்போம். கிடைக்கும் போது சொல்லுங்க. வந்து பாரு வா. பாரத பிரதமர் தமிழ்நாட்டிற்கு 3 நாள். வணக்கம் மெம்பர். வணக்கம். வாங்க. வணக்கம். உட்காருங்க. எதுவும் தகவல் கிடைச்சதா? நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணேன். அவங்க இதை பத்தி எதுவுமே தெரியாதுங்கிறாங்க. அப்புறம் எம்எல்ஏவோட பிஏ கிட்டயும் பேசினேன். அவர் என்ன சொன்னாரு? போனே எடுக்கலையே. எம்எல்ஏவும் ஊர்ல இல்ல. இப்ப நம்ம என்ன பண்றது? என்ன பண்றதுன்னு கேட்டா நாம யோசிக்கணும். அந்த பிஏ தான் கூப்பிடுறாரு. ஹலோ, நான் கொஞ்ச நேரம் முன்னாடி தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். அது ரகுமான் சாரோட பையனை பத்தி சொன்னேன் இல்லையா? என்ன? ஓ, ஆமாம் ஆமாம். ஓ, ஓகே ஓகே. அப்படின்னா நான் கூப்பிட்டேன்னு எதுவும் சொல்ல வேண்டாம். ஓகே ஓகே. ஓ, பயப்படாதீங்க. எம்எல்ஏவோட ஃபார்ம் ஹவுஸ்ல தான் இருக்கான். அப்புறம் அந்த ஆந்திரா பொண்ணு காணாம போனா இல்லையா, அத ரகசியமா வச்சுக்க சொன்னாங்க. அதான் கேஸ் போடாம இருக்காங்க. ஆந்திராக்காரரும் எம்எல்ஏவும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். அந்த எஸ்பி எம்எல்ஏ சொன்னா அப்படியே கேட்பாரு. அதனால தான் இதை ரகசியமா விசாரிக்கிறாங்க. எந்த இடத்துல? அது நம்ம அங்காடித்தெரு எஸ்டேட்ல. நீங்க இப்ப அங்க போக வேண்டாம். நீ ஆஷிக்கோட ஃப்ரெண்டு தானே? ஆமா. நீயும் ஆளுங்களோட போ. ஆகட்டும். அப்புறம் என் வழியில நான் முயற்சி பண்ணி பார்க்கறேன். பயப்படாம இருங்க, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிடும். நான் தான் சொல்றேன்ல, ஒண்ணும் நடக்காது. நீங்க போங்க, வீட்டுக்கு போங்க, கிளம்புங்க. சரிங்க. சரி, அப்ப நாங்க வரோம். டாக்டர், சும்மா விளையாடிட்டு இருக்க கூடாது. சரியான எவிடன்ஸோட தான் கேட்டுக்கிட்டு இருக்கோம். லக்ஷ்மி எங்க? சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாது சார். சரி, எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. நீங்க சொல்ற லக்ஷ்மி யாருன்னு எனக்கு தெரியாது. ஸ்டாப் இட் டாக்டர். அந்த பொண்ணு 2 நாளா மிஸ்ஸிங். அதுக்கு காரணம் நீங்க தாங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு எங்களுக்கு ஒன்றும் பெரிய கஷ்டமெல்லாம் கிடையாது. உங்க சாட்டிங் ஹிஸ்டரியை நாங்க பார்த்துட்டோம். உண்மையை சொல்லுங்க டாக்டர், அந்த பொண்ணு எங்க? ஒன்றும் பிரச்சனை கிடையாது, பார்த்துக்கலாம். அந்த மாதிரி நடக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. சரி, அவரு அப்படிப்பட்ட ஆள்லாம் கிடையாது. சரி. என்ன சார், எதுக்காக ஆஷிகா கூட்டிட்டு வந்தீங்க? பதட்டப்படாதீங்க, நான் சொல்றேன். ஃபேஸ்புக் சாட்டிங்ல டாக்டர் லவ் பண்ணியிருக்காரு. காதல்னு சொன்னா முடிஞ்சு போன காதல். கொஞ்ச நாள் தான் இருக்கு. இப்போ என்னடானா அந்த பொண்ணை காணோம். அவனை பார்க்க போனதாதான் அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க. இந்த நாடகத்துல நீங்க எல்லாரும் கூட்டுதானே? ஏன்னா அந்த குடும்பத்தோட ஹிஸ்டரி அப்படி இருக்குல்ல. பொண்ணு வீட்டுக்காரங்க கேஸ் வழக்கு எதுவும் வேண்டான்னு நினைக்கிறாங்க. நீங்களே போய் பேசிக்கோங்க. பிரச்சனையை தீர்க்கறதுக்கு தான் மனுஷனுக்கு நேரம் இல்லை. நீங்க டாக்டர் ஆசிக் சொன்ன விஷயத்தை முழுசா விசாரிக்க வேண்டாம். போலீஸ் ஸ்டைலில் விசாரிக்கணும்னா ரொம்ப நேரம் ஆகாது. விஷயம் வெளியே தெரியாம இருக்கணும்னு தான் நாங்கள் ஆசைப்படுறோம். இப்போ நீங்க உங்க ஃப்ரெண்டை கூட்டிட்டு போங்க. இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கிற வரைக்கும் எப்போ கூப்பிட்டாலும் நீங்க வரணும். ஓகே? இன்ஸ்பெக்டர், மல்லி வாழ திருக்கி வஸ்தாரா? அவங்க நம்ம சொல்றதெல்லாம் கேட்பாங்க. நீங்க சந்தேகப்பட வேண்டாம்.
அவர் நம்ம கண்ணு முன்னாடியே தான் எப்பவும் இருப்பாங்க. உங்க மகளை 24 மணி நேரத்துக்குள்ள ஒரு சின்ன கீறல் கூட விழாம நாங்க கண்டுபிடிக்கிறோம். பிசி அவரும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் எங்க போறாங்க, யாரோட கம்யூனிகேட் பண்றாங்கன்ற விஷயம் எல்லாம் எனக்கு உடனே அப்டேட் பண்ணணும். எஸ் சார். ஒன்றும் புரியலையே, இது யாரா இருக்கும்? யாரா இருந்தாலும் என்னை பத்தி தெளிவா தெரிஞ்ச ஒருத்தன் தான் பண்ணியிருக்கான். டிக்டோ என்னோட ஒரிஜினல் அக்கௌண்ட் மாதிரியே கிரியேட் பண்ணியிருக்கான். எல்லாம் அப்டேட் ஆயிருக்கு. இதை பண்ணவும் மட்டும் கிடைச்சா. எப்பவும் ஃபேஸ்புக்ல ஆக்டிவா இருக்க மாட்டியே. ஆமா ஆமா ஆமா, அதான் உங்களுக்கே தெரியுது, அப்புறம் நான் எப்படி? டென்ஷன் ஆகாதடா, யாருன்னு கண்டுபிடிக்கலாம். இந்த வேலையை பார்த்து நீ தானடா, நீ தானே பண்ணிருப்ப. ஆமாண்டா, எனக்கு வேற வேலை இல்லை பாரு. உண்மையை சொல்லணும்னா சோஷியல் மீடியால பெரிய சதி பண்றாங்க. அத வேற சொல்லணுமா? உயிர் போறதுக்கு அதுல 1ல போட்டா போதும். இத பார்த்தல. டேய், நான் இப்ப சொல்றது எல்லாமே ஒரு ஃபன்னுக்காக தான் சொல்றேன். நீ எதுவும் என்ன தப்பா நினைச்சுக்காத. டேய், எனக்கு என்ன தோணுதுன்னா இதுக்கு பின்னாடி விஜயகுமார் இருப்பானோன்னு. சரியா சொன்னா, இது அவனாதான் இருக்கும். அப்ப நேரா வண்டியை வீட்டுக்கு விடுறா. 2 மிதி கொடுத்தாதான் அவன் சரியா வருவான். ஆசைக்கு நம்ம அந்த டீ கடை வழியா தானே போறோம், அங்கேயே நிறுத்து, நான் இறங்கிறேன். எனக்கு ஆட்டோ இருக்கு, அதுலயே வந்துடுறேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நீ போட்டு கார்ல இல்லடா, ஆட்டோ வச்சுக்கிட்டு நான் எதுக்கு கார்ல வரணும்? யாரா இது? என்ன கல்யாணத்துக்கு கூப்பிட்டு வந்தீங்களா? அதுக்கு வரல, உன் கருமாதி நடத்த வந்திருக்கோம். இது எல்லாத்துக்கும் நீ தானே காரணம். உன்கிட்ட நான் அன்னைக்கே சொன்னேன். பாரு, இது ஏன் வேலை கிடையாது. எனக்கு நானே குழி தோண்டிப்பேனா? ஏன் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு 2 நாள் போதாதா? அவ்வளோ பெரிய முட்டாள் நினைச்சிட்டியா என்ன? முதல்ல வந்த வழியே கிளம்புங்க போ. டேய், நீ தேவையில்லாம பண்ற. வேண்டாம், நடக்கிறத பாரு. இங்க பாரு, காலத்துல நான் இறங்கினா நீ அப்புறம் ஊர்லயே இருக்க முடியாது. முதல்ல எங்க அப்பா பண்ண விஷயத்தினால கொஞ்சம் பாதிக்கப்பட்ட, அதனாலதான் உன்னை கண்டுக்காம போறேன். வாடா. எஸ் சார், அங்கே தான் சார் போய்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு காலையில் தான் ஹோட்டலில் செக்இன் பண்ணியிருக்காங்க. ஆமாம் சார், ஹோட்டல் மேனேஜருக்கு ஃபோட்டோ அனுப்பிச்சாச்சு. ஓகே சார். யார் சார்? எஸ்பி தான் பேசினார், கூட எம்எல்ஏவும் இருக்காரு. ஒவ்வொரு பிரச்சனையிலையும் எப்படி தான் இந்த பிரச்சனைலாம் கொண்டு வராங்கன்னு தெரியல. பேசி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. கொஞ்சமாவது விவரம் வேண்டாமா? ஃபேஸ்புக்கில் பார்த்த ஒருத்தன் கூட சேட் பண்ணி அவனை லவ் பண்ணி அப்புறம் நேராக ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் நேரில் பார்த்தா காலம் போகிற போக்கு இருக்கு. அனுபவத்துல தான் சார் பாடம் கிடைக்கும். எதை பார்த்தாலும் என்ன அனுபவிச்சாலும் திருந்தவே மாட்டேங்கிறாங்க. சாருக்கு பொண்ணு இருக்கா? எனக்கு இல்லைடா. நீ கல்யாணம் பண்ணிட்டியா? உனக்கு வேணா வாய்ப்பு இருக்கு. ப்ரொஃபைல்ல நீ தாண்டா இருக்க. அட, இது யாருன்னு உனக்கு தெரியுதா? இருந்தாலும் கண்டுபிடிக்கலாம். இந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்காளே, இவனோட காதலி. நீ தேவையில்லாம பேசாத. நான் இங்க பைத்தியக்கார மாதிரி உட்காந்துருக்கேன். இதுக்கு பின்னாடி யாரு இருக்கான்னு எனக்கு ஐடியாவே கிடைக்க மாட்டேங்குது. என்ன செய்யறதுன்னு ஒண்ணுமே புரியல. அதுக்காக நீ ஒன்றும் டென்ஷன் ஆகிக்க வேண்டாம். இந்த ஊருக்காரங்க தொல்லையை தாங்க முடியல. ஊருக்காரனுங்களா? அவனுங்களாம் ஒரு மனுஷனுங்க. டேய், உண்மையை சொன்னோன்னா ஆள் யாருன்னு நம்ப மாட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் காசு கொடுத்து எதையாச்சும் பேச சொல்லுவாங்கடா. நீ அவனை இன்னும் டென்ஷன் ஆக்காம இருடா. இருந்தாலும் இதை செஞ்சது யாரா இருக்கும்? இந்த ஃபோட்டோவில் இருக்கிற பொண்ணு இங்கே வந்தாங்களா? ஆமாம் சார், இப்போ தான் வெளியே போனாங்க. திரும்ப வந்தால் இன்ஃபார்ம் பண்ணுங்க. கண்டிப்பாக சார். Stop, stop, stop! I say stop. Please come out. Are you Miss Lakshmi Saktivel? Yeah. Okay. I'm Lakshmi Okay, ma'am. Saktivel. Please come with us. Excuse me, ma'am. Follow the jeep, please. దేవుడా, నేను ఇప్పుడు ఏం చేయాలి? సార్, நீங்க கொஞ்ச நேரம் உட்காருங்க. அவங்க இப்ப வந்துருவாங்க. నిదానంగా ఉండలేకపోతున్నాను సార్.
తట్టుకోలేకపోతున్నాను. இப்போ அவகிட்ட எதுவும் கேட்க வேண்டாம். మరి ఎలా సర్ది చెప్పాలి? அதை எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அவங்க வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். సార్ లక్ష్మి, నువ్వెందుకోసం ఇలా చేశావు? నీకేమైంది? పిచ్చ పట్టింది నీకు? நீ உள்ள போமா. நம்ம இந்த பிரச்சனையை முடிச்சிடலாம். సార్, ఇదెవరికి తెలియనీకండి. మేము వెంటనే ఊరికి వెళ్ళిపోతాం. அதுக்கு முன்னாடி லக்ஷ்மி ஆஷிக்க பார்க்கட்டும். விவரத்தை சொல்லி புரிய வைப்போம். అది ముఖ్యమా? అమ్మాయి దొరకటమే దేవుడిచ్చిన వరం. మేము ఊరికి వెళ్ళిపోతాం సార్. இப்போதைக்கு எங்கேயும் போகாதீங்க. நான் ஆஷிக்க வர சொல்லிட்டேன். டாக்டர் வாங்க வாங்க. அப்புறம் லக்ஷ்மி வந்துட்டா. நீங்க அவகிட்ட விவரத்தை சொல்லி புரிய வைக்கணும். சரிங்க சார். சுவாச காற்றே நீ நெஞ்சில் நிறைந்தாய், செல்லென்ற மழை துளியே என்னுள் இறைந்தாய். அடர்ந்த இரவில் நீ சிந்தும் மழையாய், பௌர்ணமி நிலவே நீ சிரிப்பால் கவர்ந்தாய். கேட்கவோ பூங்காற்று உனக்காகவோ பூங்குயில் பாடியதோ. மணமலரின் ஞானமாய் சிறு கிளிகள் கூவுமே, அதிகாலை குளிரை போல் நிறைந்து நீ என்னில் అమ్మా ఇలా రా అమ్మా, ఇలా రా.
இது சரியான ட்ராப். அவனை ஊருக்குள்ள அசிங்கப்படுத்த இதான் சரியான வழி. இதுல உன்னோட ரோல் என்ன? இருக்கு, எனக்கான ரூல். அவன் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத மாதிரி ஒன்று செய்யணும். நல்ல விஷயம்தான், நான் சொன்னதை மறந்துடாத. என்னால நம்ப முடியல. ஆமா, இது எப்படி, எதுக்காக? బాబు క్షమించు బాబు, నేనేమేమో అన్నాను. అవన్నీ నువ్వు మనసులో పెట్టుకోక, తప్పుగా అర్థం చేసుకోక. இப்போவாவது உங்களுக்கு புரிஞ்சுதா? புரிஞ்சுது. இது நம்ம முடிவெடுக்க வேண்டிய விஷயம் கிடையாது. இது அவர் தான் முடிவெடுக்கணும். ஆனால் இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு நான் தெரிஞ்சுக்கணும் சார். வேண்டாம் டாக்டர், இந்த பிரச்சனையை நீங்க இன்னும் காம்ப்ளிகேட்டட் ஆக்க வேண்டாம். இவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா நாமளே இந்த விஷயத்தை முடிச்சிடலாம். సారీ, క్షమించండి. சார் ப்ளீஸ், இதுக்கு பின்னாடி யார் இருக்கா? எதுக்கு இப்படி என்ன தொல்லை பண்றாங்க? டாக்டர் ஒரு நிமிஷம் கூட வாங்க, நம்ம வெளியே நின்று பேசுவோம். இனி என்ன பிளான்? మా అమ్మాయి తిరిగి రావటమే దేవుడి దయ. ఊరికి వెళ్ళిపోతాం సార్. ఓకే, టేక్ కేర్. లక్ష్మి వెళదామమ్మా. இங்க பாருமா, இனிமே அப்பா சொல்றதை கேட்டு நட. டாக்டர், இப்ப எல்லா விஷயமும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுல்ல? எல்லா விஷயம் உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கோங்க, வெளியே தெரியாம பாத்துக்கோங்க. எஸ்பி நம்மாளா இருக்கிறதுனால தான் சீக்கிரம் வேலை முடிஞ்சது. ఆషిక్, నేను ఈ ఊరికొచ్చిందే ప్రాణానికి ప్రాణంగా ప్రేమించిన నా ప్రేమని వెతుక్కోవడం కోసమే. కానీ ఓడిపోయాను. ప్రాణానికి ప్రాణంగా మిమ్మల్ని ప్రేమించాను, కానీ మిమ్మల్ని నేను ప్రేమించింది మీకు తెలియలేదు. తప్పే, ఒప్పుకుంటున్నాను. మిమ్మల్ని ఇబ్బంది పెట్టుంటే క్షమించండి. కానీ ఒక్క విషయం చెప్పి వెళ్తాను. నా ప్రేమ నిజమైన ప్రేమ. జీవితాంతం నేను మిమ్మల్ని ప్రేమిస్తుంటాను. మిమ్మల్ని తలుచుకుంటూ మాత్రమే వెయిట్ చేస్తాను. தம்பி, அம்மா தப்பு பண்ணிட்டப்பா. நீங்க எதுவும் சொல்லாதீங்கம்மா, எனக்கு எல்லாம் தெரியும். என்ன மன்னிச்சிருடா. நீ என் பையன் தானடா, நான் தானே உன்னை பெத்த. இங்க பாரு, அம்மா சொல்றது கேளுப்பா.
அவளை ரொம்ப காதலிக்கிறேன்னு அம்மாக்கு இப்பதான்ப்பா புரிஞ்சுது. நீ போ, அவதான் நம்ம வீட்டுக்கு மருமகளா வரணும். ஏப்பா நீ போப்பா, நான் தான் சொல்றேன்ல, போ. யாரு? அண்ணா இங்க உள்ள ஆளுங்க. அவர் இங்க இல்லையே. எங்க போயிட்டாங்க தெரியல. அந்த தெலுங்குக்காரங்க எங்க போயிருக்காங்கன்னு தெரியலையே. எங்க இருப்பாங்கன்னு தெரியுமா? தெரியாதுங்க. திரும்ப ஒரு ஊருக்கே போயிட்டாரா? அதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல, தெரியலன்னு. சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. கடவுளே. ஸ்வரமாய் என் மொழியில், கனவாய் என் விழியில், காதல் சொப்னங்கள் தந்து விலகுவதே. மலராய் என் வழியில், லயமாய் என் உயிரில், காதல் பந்தங்கள் தந்து மறைவதே. மணிவீணை நரம்புகள் மீட்டு என்னுள் நீ மனதிலே இசையானாய். ஒரு வானவில் போலே உள்ளே நீ நின்றாய், பின்பு மறைந்தாய். நீ விலகுவதே மறைவதுமே. காதல் சொப்னங்கள் தந்து விலகுவதே, காதல் பந்தங்கள் தந்து மறைவதே. இரவில் மின்னி கீழே நோக்கி தீயாய் தீர்த்த விண்ணின் வலியும் கொண்ட சோகம் சுமந்து மாய்ந்தது இன்று எங்கே? இரவில் மின்னி கீழே நோக்கி தீயாய் தீர்த்த விண்ணின் வலியும் கொண்ட சோகம் சுமந்து மாய்ந்தது இன்று எங்கே? மேகமாய் என்னில் நிறைந்திட நீ, காதலாய் என்னில் நிறைந்திட நீ. பெய்து சென்ற மழை மேக சாரல் போல் இந்த ஞாபகம் தோறும் நினைவுகள். காதல் சொப்னங்கள் தந்து விலகுவதே, காதல் பந்தங்கள் தந்து மறைவதே. நீளும் வழிகள் யாவும் பயணம் செல்லும் இந்த நாளும், எங்கும் நேரம் கொண்டும் ஒரு இனமறியாத நெஞ்சம். நீளும் வழிகள் யாவும் பயணம் செல்லும் எந்த உள்ளம், எங்கும் நேரம் கூடும் ஒரு இடமறியாத நெஞ்சம். ஏங்கிடும் எந்த உயிர் காதலும், சேர்ந்திடும் உன்னில் ஒரு வேள்வியும். ஏதுமின்றே தவித்து நிற்கிறேன், மாலை பூவிலா ஈரம் தந்திடு. கடவுளே, மழை பெய்யற மாதிரி இருக்கு. டேய் நான் கூப்பிடுறேன் இன்னும் கொஞ்ச நேரத்துல. சரி. டேய் ரஞ்சித், நம்ம நினைச்ச மாதிரி எல்லாம் எதுவும் நடக்காது போல. ஆந்திரால இருந்து வந்தால அந்த பொண்ணு லக்ஷ்மி, அவளை இப்ப காணோம்டா. ஒரே பிரச்சனையா இருக்கு. உனக்கு தெரியல, விடிஞ்சா எனக்கு கல்யாணம். இந்த நிலைமையில நீ திடீர்னு இப்படி சொன்னா எப்படிரா? நீ சொல்றதும் சரிதான். இதோ தாசன வராரு. தாசன என்னாச்சு? ஒன்றும் ஆகலப்பா. தெரியும்ல என்கிட்ட பணம் இல்லைன்னு. நான் போயிட்டு ஃபோன் பண்ணேன். ஹாய் அண்ணா. நீ ஒன்னும் சிரிக்காத. அடுத்த கல்யாணம் உனக்கு அண்ணனுக்கு தான். முடிஞ்சா போதும். அது என்ன அண்ணனுக்கு கல்யாணம் ஆனா போதுங்கிற? அண்ணன் கல்யாணம் முடிக்கிற பொண்ணோட நான் நாத்தனார் சண்டை போட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அண்ணின்னு கூப்பிடுறீ? பாத்தீங்களா ஜெயண்ணா, கல்யாணம் கூட முடியல அதுக்குள்ளே எப்படி மாறிட்டான். லட்சுமி தோ வந்துட்டேன். வந்தா கிடைக்குமா? கிளாஸ கொடுங்க, ஃப்ரெண்ட் கூப்பிடுறா. அதான் முன்னாடியே பணம் தரேன்னு சொன்னியாப்பா.
ரஞ்சித் குமார் பணம் கொடுக்குறேன்னு சொன்னா இப்ப ஃபோன் பண்ணி பார்த்தா கிடைக்காதுன்னு சொல்றான். வேற இடத்துல கேட்டு பாக்குறேன். ரஞ்சித், நீ இங்க இருக்கிற வேலைகள் எல்லாம் பாத்துக்க. நான் ஒரு இடத்துக்கு போயிட்டு வரேன். டேய் பண விஷயம் சரிடா, நான் பாத்துக்கிறேன். சார் இங்க பாருங்க, உங்க லக்ஷ்மி இருக்காங்களே அவங்களுக்காக இவன் ரொம்ப கஷ்டப்பட்டான் சார். இவன் நிரபராதி சார். அப்படின்னா நீங்க எதுக்கு லட்சுமியை தேடி இங்க வந்தீங்க? சார், லக்ஷ்மியை பார்த்துட்டு போக வந்தது உண்மைதான். ఆనా తప్పుగా చెప్తున్నాడు సార్. వీళ్ళందరూ కలిసి ఆడేది నాటకమే. ఊరికే వదిలిపెట్టకూడదు, ఊరికి వదలకూడదు సార్. சார் ஒரு 2 மணி நேரம் டைம் கொடுங்க. உங்க லட்சுமியை நாங்க கண்டுபிடிச்சு கொண்டு வரோம். எங்களை நம்புங்க சார், ப்ளீஸ். லக்ஷ்மி எங்க இருக்கான்னு சொன்னா மட்டும் போதும் சார். தயவு செஞ்சு எங்களை நம்புங்க. லக்ஷ்மி எங்க இருந்தாலும் நாங்க கொண்டு வந்துருவோம். ப்ளீஸ் சார். சரி, நீங்க போயிட்டு வாங்க. தேங்க்யூ சார். போலாமா? வாங்கடா. ఏంటి సార్ ఇది? వాళ్ళు మళ్ళీ తిరిగి వస్తారా? அவங்க வருவாங்க. லக்ஷ்மி அவங்க கூட்டிட்டு வருவாங்க. நான் கேரண்டி. டேய், நீ என்ன தைரியத்துல அவளை 2 மணி நேரத்துல கூட்டிட்டு வரேன்னு சொல்லியிருக்க? இவனை அங்க இருந்து காப்பாத்துறதுக்கு தான் நான் அப்படி சொன்னேன். ஏண்டா, இப்ப அதான் பிரச்சனை. இப்ப நம்ம எங்க போய் கண்டுபிடிக்கிறது? கண்டுபிடிக்கணும், அது எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ఏయ్, మీరందరూ ఎవరు? నన్ను ఎందుకు ఇక్కడికి తీసుకొచ్చి కట్టిపడేశారు? சொல்றேன், காரணத்தை சொல்றேன். మా నాన్నకి విషయం తెలిసిందనుకో మిమ్మల్ని ముక్కలు ముక్కలుగా నరికేస్తాడు. பயப்படாத தங்கம், உன்னை ஒன்னும் செஞ்சிட மாட்டோம். உன்னை கொல்றதுக்குல வளர்க்கறதுக்கு கொண்டு வந்தோம். இவ்வளவு தூரத்துக்கு உன் காதலனை தேடி வந்திருக்கல, அப்ப கல்யாணத்தையும் பண்ணிக்கிட்டு போ. ஏய், வாடா இங்க. கூட்டு போங்க, ஜீப்ல ஏத்துங்க. போடா. అమ్మా లక్ష్మి, அம்மா, உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? చాలా థ్యాంక్స్ సార్. அப்ப நாங்க வரோம். వెళ్ళిరండి.
போங்கடா. வண்டி எடுப்பா. నిదానంగా கூட்டு போங்க. జాగ్రత్త. జీప్లో ఏర్రా. రాలక్ష్మి ఏంటమ్మా రా పద వెళ్దాం పద బండెక్కు. కారులోకి వచ్చావు ఎక్కమ్మా కూర్చో. ஆசிக்கு நம்ம போலாம்டா. என்னாச்சு? எதுக்கு இங்க நிறுத்தின? என்ன பண்றதுன்னு தெரியல. லக்ஷ்மி போகும்போது உனக்கு அவன் மேல அவ்வளோ காதலா? நான் அவளை பார்க்கணும். நீ வண்டி எடு. ఏమి లేదు. ఎవరది? அங்கிள், லக்ஷ்மி எனக்காக வந்தது என்னமோ உண்மைதான். ஆனா அவ என்ன விரும்புறன்னப்போ நான் அவளை ஏத்துக்கல. ஆனா இப்போ அவ என்னோட்டு போறாங்கிறப்ப என்னால தாங்கிக்க முடியல. லக்ஷ்மி எனக்கு வேணும் அங்கிள். బాబు నా కూతురు జీవిత సమస్య. சும்மா யோசிக்காம சம்மதத்தை சொல்லுங்க ஐயா. இதுக்கு போய் யோசிச்சுக்கிட்டு நீ வாமா, என்ன இருந்தாலும் பாத்துக்கலாம். ஆசிக்கு இந்தா. யாரும் அறியாமல் நெஞ்சுக்குள்ளே வந்தாய், காத்து வைப்பேன் உன்னை கண்ணாலே. கண்ணிரண்டில் நீயே கனவில் வந்தாயே, கண்ணிமைக்க மறந்தேன் உன்னாலே. கொஞ்சம் கிளிதானே சினங்கும் கொலுசாலே, காதல் கவி மெல்ல நீயும் தாழவே. இவள் பௌர்ணமி இரவிலே அம்புலி தோற்றிடும் அழகு நிறைந்தொரு பெண்ணோ, இவள் அரவி கதையின் ராஜகுமாரியோ, ஆளை மழக்கிடும் கண்ணோ. இவள் பௌர்ணமி இரவிலே அம்புலி தோற்றிடும் அழகு நிறைந்தொரு பெண்ணோ, இவள் அரவி கதையின் ராஜகுமாரியோ, ஆளை மழக்கிடும் கண்ணோ. யாரும் அறியாமல் நெஞ்சுக்குள்ளே வந்தாய், காத்து வைப்பேன் உன்னை கண்ணாலே. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.